கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறவனாக இருக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பாராக. இன்றைக்கு தாமே தேவன் நம்மளோட பேசுகிறவர்களாக இருப்பாராக. நாம் வாசித்ததான சங்கீதத்திலே வாசிப்போம். 11ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவராக இருக்கிறார். அவர் கிருபையும், வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் எப்படி சொல்லுகிறார்? தேவனாகிய கர்த்தர் அவர் தாமே எனக்கு என்னவா இருக்கிறார்? சூரியனும் கேடகமாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டியதான வெளிச்சமாக இருக்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அடிக்கடி இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். என்னது வாசிக்கும் போது பார்க்கும்போது சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறார்? தேவனே, உம்முடைய பீடங்கள் அண்டையில யாரும் நீர் சேர்த்து கொண்டுகிறீர்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரே, தலைவலான் குருவிகளுக்கும் கிடைக்காத பாக்கியம், கிடைக்கிறதான பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ என்று என்ன பண்ணுகிறான் சங்கீதக்காரன் கேட்கிறவராக. கடைசியில் வசனத்தில் வாசிக்கும் போது கூட, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவானாக. எதற்காக பார்க்கும்போது அநேக காரியங்களை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அநேக ரீசன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த சங்கீதத்தில் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் எப்படி சொல்லுகிறார்? தாவீது கோரான் புத்திரர் எப்படி சொல்லுகிறார்? என்னது? தேவனாகிய கர்த்தர் எனக்கு என்னவா இருக்கிறார்? சூரியனாக இருக்கிறவராக. அவரே எனக்கு என்னவாக இருக்கிறார்? கேடகமாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டியதான வெளிச்சத்தை என் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் வாசித்ததான இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தின் வசனத்தை நாம் வாசிக்கிறவர்களாக இருப்போம். வாசிங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வசனம் சொல்லுகிறத பாருங்க. கர்த்தர் தாமே உன்னை என்ன பண்ணுவார்? நித்தமும் நடத்துகிறவராக இருப்பார். வறட்சியான காலமாக இருக்கட்டும், செழிப்பான காலமாக இருக்கட்டும், தண்ணீர் இல்லாத காலமாக இருக்கட்டும், தேவன் தாமே உன்னை நித்தமும் நடத்துகிறவராக இருக்கிறவராக இருப்பார். அது மாத்திரமல்ல, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய், வற்றாத நீரூற்றை போல இருக்கிறவனாக இருப்பாய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு மனுஷனை நடத்துகிறான், கர்த்தர் தாமே இருந்து ஒரு மனுஷனை நடத்துகிறான் என்று பார்க்கிறதுக்கான இந்த ப்ரூஃப் என்னன்னு பார்க்கும்போது, அதோடைய தேவன் தான் அந்த மனுஷனோட இருக்கிறார் என்று பார்க்கிறதுக்கான அந்த என்ன சொல் ப்ரூஃப் என்று சொல்ல வேண்டும் என்றால், அநேக நேரம் உலகத்தில் சுற்றிலும் வறட்சி இருக்கிறதான நேரத்தில் தேவன் தாமே தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவார்கள்? கைகள் பிடித்தவர் என்ன பண்ணுவார்? நடத்துகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. உலகம் எல்லாம் சுற்றி பார்க்கும்போது வறட்சியான காலமாக இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? விழுந்தாச்சு. வியாபாரம் செய்யறதுக்கு என்னவா இருக்குது? கஷ்டமா இருக்கு. கம்பெனியில் என்ன பண்றாங்க? நிறைய பேர் என்ன பண்றாங்க? டிபார் பண்ணி ஃபயர் பண்ணி அநேகர் என்ன பண்றாங்க? வெளியே அனுப்புறவர்களாக இருப்பாங்க. ஆனா தேவன் ஒரு மனுஷனோடு இருக்கும்போது அந்த நேரத்தில் தான் தேவன் என்ன பண்ணுகிறார்? அந்த ஜனங்களை என்ன பண்ணுகிறார்? நடத்துறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கின் உதாரணத்தை நாம் என்ன பண்ணுவோம்? பார்க்கிறவர்களாக இருப்போம். அவர் இருந்ததான தேசத்திலே சுத்தியும் பஞ்சமாக இருந்ததா இருந்தது. அந்த சுத்தியின் பஞ்சமான காலத்தில் ஈசாக்கு விதைக்கும் போது தேவன் என்ன பண்ணுகிறார்? 100 மடங்கு அறுவடை பெறும்படியாக, 100 மடங்கு பலனை பெறும்படியாக தேவன் என்ன பண்ணுகிறார்? செய்கிறவராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சதான சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தேவனை குறித்து இப்படி சொல்லுகிறார்: நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். தேவனே, நீர் அப்பொழுது என்ன பண்ணுகிறீர்? என்னோட இருக்கிறவா. அந்த நேரத்தில் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்ன பண்ணும்? என்னை தேற்றுகிறதாகிறோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மேப்பனுடைய அன்பு நம்மளுக்கு எப்பொழுது புரியும் என்றால், கஷ்டமான வழியிலே நாம் போகும்போது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் போகும்போது, அழுகையின் பள்ளத்தாக்கில் போகும்போது
தேவன் நம்முடைய கர்த்தராகிய தேவன், நம்முடைய மேப்பனாகிய தேவன் அந்த நேரத்தில் நம்மை தேற்றுகிறது மாத்திரமல்ல, நம்மளை என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த பள்ளத்தாக்கை, அழுகையின் பள்ளத்தாக்கை தேவனுடைய ஜனங்கள் உருவ நடந்ததை என்னவாக மாற்றுவார்கள்? நீரூற்றுகளாக மாற்றுவார்கள். மழையும் குளங்களும் என்ன பண்ணும்? அதை நிரப்புகிறதாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளை எல்லா காலத்திலும் நடத்துகிறவராக இருக்கிறார். தேவன் நடத்துகிறது மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலையில நம்மை அநேகருக்கு என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வாதமாக வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கஷ்ட காலத்திலே அநேகர், நாம் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நம்மூலியமாக அநேகர் என்ன பண்ணுகிறார்கள்? ஆசீர்வதிக்கப்படுகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரருடைய சாட்சியை நான் இப்படி கேள்விப்பட்டதாகிறேன். ரொம்ப கஷ்டத்தில் பட்டு ஊழியத்தை செஞ்சு எப்படியோ அவங்க குடும்பத்தை நடத்துறது, சபை நடத்துறதே கஷ்டமா இருந்துச்சு. அந்த இருந்ததான ஊரில் வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க? சேலஞ்ச் என்ன பண்ணாங்க? நடத்தினாங்க. அந்த ஊரார்கள் சொல்றாங்க, அவ்வளோதான், என்ன பண்ண முடியாது, இவங்களால என்ன பண்ண முடியாது, they cannot survive, இவங்களால தாங்க முடியாது, பண்ண முடியாது. ஆனால் என்ன ஆச்சு? இந்த கொரோனா டைம் வந்தப்போ ஊரில் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இல்லை? வேலை இல்லை, வெளியே போக முடியல, அவங்களுக்கு சம்பாத்தியம் இல்லை. இவங்களுக்கு சகாயத்துக்கு எங்கே தேடி வந்தாங்கன்னா சர்ச்சை தான் என்ன பண்ணாங்க? தேடி வந்தாங்க. யாரை பார்த்து இவங்களால என்ன பண்ண முடியாது? இவங்களால ஊரை விட்டு என்ன பண்ணுவாங்க? காலி பண்ணிட்டு தான் போகணும். இந்த 4 பேரை வச்சு கொட்டு நடத்துகிற இந்த சர்ச்சிலேருந்து இன்னும் லாபம் வரும்னு சொன்னாங்களோ, இவங்கெல்லாம் வந்து எங்கே சகாயத்தை பெற்றாங்கன்னா சபை மூலியமாக தான் சகாயத்தை பெற்றவர்களாகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன பண்ணுவார்? அதே வண்ணமாக மாற்றுகிறவராக இருப்பார். தேவன் நான் உன்னை நடத்துகிறேன் என்று இந்த வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணினார் என்றால் அவர் உன்னை நடத்துகிறார், உண்மை. அது மாத்திரமல்ல, உன்னை அநேகருக்கு என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வாதமாக வைக்கிறவராகிறது. அதான் நம்ம என்ன பண்ணோம்? கடந்த நாட்களிலே நாம் தியானித்தவர்களாக இருந்தோம். என்னது? உன்னிடத்தில் தோன்றுகிறவர்கள் பூர்வமாய் இருக்கிறதான பாழான ஸ்தலத்தை என்ன பண்ணுவார்கள்? அதை புதுப்பித்து கட்டுகிறவர்களாக இருப்பாங்க. உன்னிடத்தில் வருகிறவர்கள் அநேக வருஷமாக விழுந்திருக்கிற ஸ்தலத்தை என்ன பண்ணுவார்கள்? கட்டுகிறவர்களாக இருப்பார்கள். தேவன் உனக்கு ஒரு பெயரை என்ன பண்ணுகிறார்? சூட்டுகிறவராக இருக்கிறார். என்ன பெயர்? வாட் இஸ் த நேம் தட் காட் இஸ் கிவிங் யூ? ஆண்டவர் உனக்கு வைக்கிறதான பெயர் என்னது? திறப்புகளை அடைக்கிறவன் என்றும் பாழாயிருக்கிறதான ஸ்தலத்தை நீ கட்டுகிறவன் என்றும் தேவன் உனக்கு என்ன பண்ணுகிறார்? பெயரை வைக்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளை கட்டி எழுப்புகிறவராக இருக்கார், நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். நம் மூலியமாக அநேகருக்கு என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் என்ன பண்ணுகிறார்? செய்கிறவராக இருக்கிறார். ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு இன்றைக்கு வசனத்துக்காக நேராக நாம் போகிறவராக இருப்போம். யோசேப்பின் உதாரணத்தை நம்மளுக்கு தெரியும். யோசேப்புடைய வாழ்க்கையை ஒரு மனுஷன் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஹிஸ் லைஃபை பார்க்கும்போது எல்லாம் ஃபெயிலியர் மேலே ஃபெயிலியராக இருக்கிறதாக. அல்லேலூயா. பாருங்க, குடும்பத்தில் பார்க்கும்போது 11ஆம் பிள்ளையாக என்ன பண்ணுறான்? பிறக்கிறதாக இருக்கிறார். சொந்த சகோதரர்களாலே பகைக்கப்படுகிறவராக இருக்கிறார். சொந்த சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க? போய் வேற தேசத்துக்கு விற்கிறவர்களாக இருக்கும். வேற தேசத்தில் அடிமையாக ஒரு மிருகத்தை போய் எப்படி விற்கிறாங்களோ, ஒரு ஆடை போய் எப்படி விற்கிறாங்களோ, ஒரு மாடை போய் எப்படி விற்கிறாங்களோ, அந்த விதத்தில் எகிப்து தேசத்தில் விற்கப்பட்டு ஒரு அடிமையாக இருக்கிறாங்க. சரி, அப்படியாவது ஒருவேளை மேபி திஸ் இஸ் த சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் சம்மன் ஃப்ரம் ராக்ஸ் டு ரிச்சஸ். இப்போ நிறைய பேர் இந்த கம்பெனிகள் எல்லாம் சொல்லும் போது இப்படி சொல்லுவாங்க, நான் கீழேருந்து வந்தேன், ஏழ்மையிலேருந்து வந்தேன், நானே சொந்த கையால் அந்த ஆஃபீஸில் நான் போகும்போது வேறு என்ன பண்ணேன்? இந்த இன்டர்னாக போனேன், இல்லைன்னா இந்த காஃபி கொடுக்குறவனா நான் நல்லா பேசி நான் சாமர்த்தியமாக அப்படியே மேலே வந்து மேனேஜர் பொசிஷனுக்கு வந்துட்டேன்னு சொல்கிற மாதிரி ஒரு வேளை யோசேப்பின் கதை ஆகுமோன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற நேரத்தில் தான் என்ன ஆகுது? கொஞ்சம் மேலே வந்தோடனே யோசேப்புடைய கதை என்ன ஆயிடுது? அப்படியே கீழே போகிறதாக. தான் செய்யாத தப்புக்காக எத்தனையோ வருஷம் சிறைச்சாலை இருக்கிறவர்கள். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பம் மறந்தாலும், சகோதரர்கள் மறந்தாலும், போர்த்திபார் மறந்தாலும், தங்களுடைய யோசேப்புடைய தகப்பன் மறந்தாலும், தேவன் யோசேப்பு என்ன பண்ணவில்லை? மறக்கலை. அந்த வறட்சியான நேரத்திலும் தேவன் என்ன பண்ணவில்லை? யோசேப்பை மறக்கவில்லை. இந்த யோசேப்பை வைத்து தான் யார் இந்த யோசேப்பை தள்ளினார்களோ, இந்த யோசேப்பை வைத்து தான் சில வருஷங்களுக்கு ஆன பிறகு தேவன் என்ன பண்ணுகிறார்? அந்த எகிப்து தேசத்துக்கே பாதுகாப்பாக இருக்கும்படியாக, எகிப்து தேசத்தில் பஞ்சத்தை அந்த முழு தேசத்தை காப்பாற்றும்படியாக தேவன் என்ன பண்ணுகிறார்? செய்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளை, வெறும் எகிப்து தேசம் மாத்திரமல்ல, யார் இந்த யோசேப்பை தள்ளினார்களோ
அதே குடும்பத்துக்கு இந்த யோசேப்பு என்ன பண்ணுகிறார்? சகாயம் செய்யும்படியாக தேவன் என்ன பண்ணுகிறார்? மாற்றுகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான நாட்களிலே உன்னுடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி உன்னுடைய சரீரத்துக்கு வேண்டியதான பலனை கொடுத்து உன்னை அநேகருக்கு என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வாதமாக இருக்கிறவராக மாற்றுகிறார். எதற்காக பண்ணுகிறார் என்று பார்க்கும்போது, வாட் மேக்ஸ் அஸ் டிஃப்ரெண்ட்? உலகத்தில் அநேக ஜனங்க இருக்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல அநேக ஜனங்க இருக்கிறாங்க, படிக்கிற இடத்துல அநேக பேர் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. எதுக்காக? தேவனை உண்மையாக தேடுறவங்களுக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார் என்று சொல்லும்போது, வாட் இஸ் த அண்டர்லைங் ரீசன் என்று பார்க்கும்போது, ஏசாயா 58 அதிகாரம் 8 வாசிங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் எப்படி சொல்லுகிறது? வாட் மேக்ஸ் யூ டிஃப்ரெண்ட்? இந்த வறட்சியான நாட்களிலே தேவன் எதனால் உன்னை வித்தியாசம் படுத்துகிறார் என்று பார்க்கும்போது என்னவென்றால், தேவனுடைய வெளிச்சம் உண்மையில் என்ன ஆகும்? பிரகாசிக்கிறதாக இருக்கும். கர்த்தருடைய மகிமை தாமே இந்த வருஷத்திலே உன்னை நடத்தி செல்கிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய வெளிச்சம் உண்மையிலே பிரகாசித்து தேவனுடைய நீதியும் தேவனுடைய மகிமையும் தாமே உன்னை நடத்தி செல்கிறதாக இருக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் பார்க்கும்போது தான் சொன்னேன், அநேக ஜனங்க இருக்குவாங்க. ஆனால் தேவன் தன்னுடைய ஜனங்களை என்ன பண்ணுகிறார்கள்? வித்தியாசப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். யோசேப்புடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது, எகிப்து தேசத்துக்கு எத்தனையோ ஜனங்க என்ன பண்ணாங்க? அடிமைகளாக போனாங்க. எகிப்து தேசத்தில் அடிமைகளுக்கு என்னவா இல்லை? குறை இல்லை. இந்த ஸ்லேவ் மார்க்கெட்டு இந்த பழைய காலத்தில் ஸ்லேவ் மார்க்கெட்டு பார்க்கணுன்னு எங்கே போகணும்? எகிப்து தேசத்துக்கு தான் என்ன பண்ணணும்? போகிறதா இருக்கும். எத்தனையோ கோடி ஜனங்க, எத்தனையோ லட்சம் ஜனங்க என்ன பண்ணாங்க? எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தவராக இருந்தாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணுகிறார்? இந்த யோசேப்பை வித்தியாசப்படுத்துகிறவராக இருக்கார். அதே வண்ணமாக, அதே போல பிரியமான தேவனுடைய பிள்ளைங்களே, the Lord will make you special in this year. இந்த வருஷத்துல தேவன் என்ன பண்ணுகிறார்? உன்னை வித்தியாசப்படுத்துகிறவராக இருக்கிறார். எப்படி உன்னை வித்தியாசப்படுத்துகிறவராக இருக்கிறார்? தேவன் தாமே தன்னுடைய வெளிச்சத்தை உண்மையில் என்ன பண்ணுகிறார்? பிரகாசிக்கும்படியாக செய்கிறவராக. எப்படி உன்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறதாக இருக்கும்? வாசிங்க, அந்த வசனத்தை ஆரம்பத்தில் வாசிங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. விடியற்காலத்தின் வெளிச்சத்தை போல உன்னுடைய வெளிச்சம் என்ன பண்ணும்? பிரகாசிக்கிறதாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், தமிழ் பைபிள் அப்படி அந்த ஃபார்மலாக சொல்றதுனால, பழைய தமிழில் சொல்றதுனால நிறைய பேருக்கு என்ன ஆகிறதுல அந்தோடைய அர்த்தத்தை என்ன பண்றதுல புரிகிறது இல்லை. கீழே இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்கும் போது, your light will break forth like the dawn. ஒரு இருட்டான நேரத்தில் அந்த கரெக்டாக அந்த சூரியன் உதயம் ஆகும்போது எப்படி சடன் அப்படியே எல்லாம் வெளிச்சமாய் பிரகாசமாகுதோ, உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? அப்படி பிரகாசிக்கிறதாக இருக்கிறதாகும். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவேன். எதற்காக என்றால், என்னுடைய வெளிச்சம் என்ன பண்ணும்? உண்மையிலே பிரகாசிக்கிறதாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரை குறித்து இப்படி ஒரு வசனம் சொல்லுகிறது. யோவானின் சுவிசேஷம் 1 அதிகாரம் 5 இருக்கிறது. இருளானது நம்முடைய தேவனை என்ன பண்ணவில்லை? மேற்கொள்ளலை. வாசிங்க, ஜான் 1:5. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளானது அந்த ஒளியை என்ன பண்ணவில்லை? ಮೂಡ ಮುಡಿಲೆ. ಆ ಕತ್ತಲೆಯು ಆ ಬೆಳಕನ್ನು ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲಿಲ್ಲ, ಮುಸುಕಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. அந்த இருளை, அந்த வெளிச்சத்தை, எந்த விதமான இருள் வந்தாலும் தேவன் கொடுக்கிறதான அந்த வெளிச்சமாக இருக்கிறதான அந்த தேவனை உலகத்தின் இருள் என்ன பண்ணவில்லை? மூடவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் நம்மே தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கும் போது எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த விதமான காரியங்களாக இருக்கட்டும், என்ன விரோதங்களாக இருக்கட்டும், என்ன அப்போசிஷனாக இருக்கட்டும், என்ன பொலிட்டிக்ஸாக இருக்கட்டும், தேவன் நம்ம மேல் வைக்கிறதான வெளிச்சத்தை சுற்றி இருக்கிறதான இருள் என்ன பண்ணாது? மூடுவதில்லை. ஏசாயா 60 அதிகாரத்தில் வாசிக்கும் போது தேவனுடைய தீர்க்கதரிசி தேவனுடைய சபையை பார்த்து சொல்ல, எழும்பி பிரகாசி, உன் ஒளி என்ன பண்ணுது? வந்ததாகிறது. பூமியை என்ன பண்ணுகிறது? காரிருள் மூடிக்கொள்ளுகிறதாக இருக்கிறது. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலே தேவன் தாமே தன்னுடைய வெளிச்சத்தை உண்மையில் என்ன பண்ணுகிறார்? பிரகாசிக்கும்படியாக செய்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை,
நான் இந்த உதாரணத்தை சொன்ன வண்ணமாக எத்தனை பேர் காலையில் எப்போ எந்திரிச்சிங்களோ தெரில, சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருக்கும்? எல்லாம் என்னவா இருக்கும்? இருட்டாக என்ன பண்ணும்? இருக்கும். சைலண்ட்டாக என்ன பண்ணும்? இருக்கிறதாக இருக்கும். ஆனால் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சன்லைட் வந்து, சன்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்த உடனே என்ன ஆகும்? எல்லாம் ஏன்னா ஒரு பறவைகள் எல்லாம் என்ன பண்ணும்? பறக்கிறதாக இருக்கும். மனுஷர்கள் என்ன பண்ணும்? ஒரு ஆளாக என்ன பண்ணுவாங்க? எழுந்து தன்னுடைய வேலைகளுக்கு போகிறதாக இருக்கிறவராக இருப்பாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, என்ன நான் சொல்ல வர வேண்டும் என்றால், when the Lord's light shines on you, தேவனுடைய வெளிச்சம் உண்மையில பிரகாசிக்கும் போது அநேகர் என்ன பண்ணுவார்கள்? உன் மூலியமாக சந்தோஷப்படுகிறவர்களாக இருப்பாங்க. சூரிய உதயம் ஆதரவு கூடல எப்படி எல்லாம் மிருகங்களாகட்டும் எல்லா பறவைகளாகட்டும் தங்களுக்கு தெரிஞ்ச வண்ணமாக தங்களுடைய வாயினால தேவனை துதிக்கிறார்களோ, அதே வண்ணமாக தேவன் தன்னுடைய வெளிச்சத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கும் போது அநேகர் என்ன பண்ணுவார்கள்? உங்களை கொண்டு தேவன் என்ன பண்ணுவார்கள்? மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறார்? என்னது? நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என்னுடைய வாயிலே இருக்கும். என்னோட கூடுதல் என்ன பண்ணுங்க? நீங்க கர்த்தர் என்ன பண்ணுங்க? மகிமைப்படுத்துங்க. நான் அவரை துதிப்பேன். தேவனுடைய வெளிச்சம் என் மேல் பிரகாசிக்கிறபடியால் நான் தேவனை நான் என்ன பண்ணுவேன்? துதிக்கிறதாக இருப்பேன். நான் துதிக்கிறதுனால யாரெல்லாம் மனசு உடைஞ்சிருக்கும், யாரெல்லாம் வேதனை இருக்கிறாங்களோ அவர்கள் என்ன பண்ணுவாங்க? என்னோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? தேவனை துதிக்கிறவர்களாக இருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சாட்சிகளை நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கேள்விப்பட்டவர்களாக. ஒரு சகோதரி குறித்து நான் என்ன பண்ணேன்? கேள்விப்பட்டதாக. அந்த சகோதரியை பார்க்கும்போது எல்லாம் சொல்லுவாங்க, நான் எந்த வேதனையில் வந்தாலும் எந்த கஷ்டத்தில் வந்தாலும் உங்கள்கிட்ட பேசணும்னு என்ன ஆயிடுது? எனக்கு என்ன பண்ண கவலை என்ன பண்ணியாச்சு? மறந்தாச்சு. எனக்கு வந்திருக்க துக்கம் என்ன ஆயிடுச்சு? மறந்தாச்சு. எந்த பிரச்சனையோடைய வாழ்க்கையை அழிச்சிடணும், இனிமேல் அவ்வளோதான், இப்போ என்ன பண்ணணும்? சூசைடு பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னு வரும்போது எதிர்மாறாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி பேசாமல் எதிர்மாறாக பேசுகிற நேரத்தில் உங்கள் முகத்தில் என்னதோ வித்தியாசமாக இருக்கும். உங்கள்கிட்ட பேசும்போது உங்களுடைய வார்த்தையில் என்னவா இருக்கு? தேர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும் போது அப்போ தான் அந்த சகோதரி சொன்னாங்க, நானும் ஒரு காலத்தில் என்ன பண்ணேன்? இப்படி இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாங்க? என்னை தேற்றி ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணாங்க? பிரகாசிக்கும்படியாக செய்தார். இப்போ என்னுடைய வாழ்க்கை மாத்திரம் பிரகாசிக்கிறது மாத்திரம் இல்லை, என் மூலியமாக அநேகருடைய வாழ்க்கை என்ன பண்ணுகிறது? பிரகாசிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையும் தேவன் தாமே இப்படி மாற்றுவாராக. May the Lord make our lives also like in this way. நம்முடைய வாழ்க்கை தேவன் என்ன பண்ணட்டும்? இந்த விதத்திலே அவர் செய்கிறதாக இருக்கட்டும். நம்மளை பார்க்கும்போது நம்ம வச்சிருக்கும்போது இந்த 6 மணி மூஞ்சி வச்சுட்டு போனால் நல்லா இருக்கிற ஆட்களுடைய இதுவும் என்ன ஆயிரும்? சிரிச்சிட்டு வர ஆட்களை பார்த்த உடனே என்ன ஆயிரும்? அவங்களுடைய மூடு என்ன ஆயிரும்? அன்னைக்கு ஆஃப் ஆயிரும். பிரியமான தேவனுடைய உங்களுக்கு சிலவங்கள்ட்ட பேசும்போது எப்படி இருக்கும்? நம்ம அன்னைக்கு உற்சாகமாக சந்தோஷமாக என்ன பண்ணுவோம்? இருப்போம். ஆனால் அந்த ஐயா இல்லைடா அந்த அம்மா நடக்கிறத பார்க்கும்போது, அந்த பையன் நடக்கிறத பார்த்தோடனே அவனுக்கு இருக்கிற பலவீனம் என்ன ஆயிரும்? நம்மளுக்கு வந்துடும். எத்தனை பேர் அப்படி பார்த்துருக்கீங்க? அப்பா இப்படி அவன் என்ன பண்ணுவான்? அந்த பையன் பண்ணுவான். இல்லைன்னா அந்த ஐயா இல்லைன்னா அந்த அம்மா அப்படி பண்ணோன்னே நம்மளுக்கு என்னவா இருக்கு? டயர்டாக இருக்குன்னு எவ்வளோ உற்சாகமாக குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்தோமா அப்படியே டுஸ்ன்னு என்ன ஆயிரும்? போகிறதாக இருக்கும். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உங்களை பிரகாசிக்கும் போது, தேவன் உங்களை ஆறுதல் படுத்தும் போது, தேவன் உங்களை பலப்படுத்தும் போது உங்கள் மூலியமாக அநேகரை தேவன் என்ன பண்ணுகிறார்? பிரகாசிக்கும்படியாக செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொல்கிறார்? தேவனால் பெற்றதான ஆறுதல்னாலே நாங்கள் அநேகருக்கு என்ன பண்ணுகிறோம்? ஆறுதலை படுத்துகிறவராக இருக்கிறோம். தேவன் என் மேல் பிரகாசிக்கிறார், என் மூலியமாக அநேகர் என்ன பண்ணுகிறார்? பிரகாசிக்கும்படியாக செய்கிறார். ரெண்டாவதாக வாசிக்கும் போது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனத்திலே நம்முடைய கர்த்தரை குறித்து நாம் அப்படி வாசித்தோம். என்னது? அந்த வெளிச்சம் இருளில் என்னானது? பிரகாசித்ததாரு. இருளின் கிரியைகள் என்ன பண்ண முடியல? அந்த வெளிச்சத்தை முசுக்காகல என்ன பண்ண முடியல? அதை அமித்து வைக்கும் பொழுது முடியவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வருஷத்துல உன்னுடைய வெளிச்சத்தை தேவன் விடிய காலத்தை போல பிரகாசிக்கும்படியாக செய்யும் போது எந்த இருளின் காரியம் என்ன பண்ணாது? அதை மூடாது. தேவன் உனக்கு தன்னுடைய ஆரோக்கியத்தை கொடுக்கும்போது, தேவன் உனக்கு வேண்டியதான சகாயத்தை செய்யும் போது, உனக்கு வேண்டியதான உயர்வை தேவன் கொடுக்கும் போது எந்த இருளின் காரியத்தையும் அதை என்ன பண்ண முடியாது? அமுக்க முடியாது. மனுஷர்கள் எத்தனையோ ஜனங்க சூழ்ந்து இருக்கலாம். இந்த மனுஷன் இந்த பள்ளத்தில் என்ன பண்ணுவான்? விழுவான். எத்தனையோ ஜனங்க இருப்பாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணுவார்? அவர்கள் மத்தியிலே தேவன் என்ன பண்ணுவார்?
உன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படியாக செய்கிறவராக இருப்பார். வேத வசனத்துல தேவ சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறார், என்னை சுத்திலும் என்ன பண்ணார், வளைந்து கொண்டார். என்னை அமுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, என்னை சுத்திலும் 10,000 பேர் 1000 பேர் என்ன பண்ணாங்க, என்னை சுத்திலும் வளைந்து கொண்டார்கள். ஆனா என் கிட்ட வந்தோடனே தேவன் என் கூட இருக்கிறபடியால் நெருப்பில் பட்ட முல்லை போல என்ன பண்ண விட்டார்கள், அழிந்து போய்விட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அநேக நேரம் உலகத்துல பார்க்கும்போது யார் மேல வர்றாங்களோ அவங்கள என்ன பண்றது, கீழே இழுத்து விடுறதுக்கு 4 பேர் என்ன பண்ணுவாங்க, இருக்கிறவர்களாக இருப்பாங்க. இந்த கிராபுக்கு தமிழ் என்ன சொல்றாங்க, நண்டோடைய உதாரணத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நண்டு பிடிக்கிறவங்களுக்கு என்ன இல்லை, அதுக்கு இந்த அந்த அந்த பாக்ஸுக்கு என்ன வேண்டாம், மூடி என்ன வேண்டாம் போடுறதுக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு நண்டு மேலே போன உடனே இன்னொரு நண்டு என்ன பண்ண, அதுக்கு காலை பிடிச்சு என்ன பண்ணிடும், இழுத்துரும். எந்த இடத்துல போனாலும், வேலைக்கு போகிற இடத்துல ஆகிட்டும், தொழில் செய்கிற இடத்துல ஆகணும், நம்ம காலை பிடிச்சி இழுக்கிறதுக்குனே 4 பேர் என்ன பண்ணுவாங்க, இருக்கிறதாகிறோம். கஷ்டப்பட்டு அந்த லைனில் ஒரு புதிய கடை அன்றைக்கி தான் என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கும். நம்ம போய் பேசி மிட்டாய்க்கு இந்த மாதிரி ரேட்டுன்னு எல்லாம் பண்ணியிருப்போம், பேசியிருப்போம். நம்ம முன்னாடியே இன்னொரு ஆள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் கஷ்டப்பட்டு தேடி வந்து, நம்ம சைக்கிளையும் டிவிஎஸ்லையும் ஆட்டோலையும் போகிறவர், அவர் என்ன பண்ணுவார், பெரிய ஜீப்பில் வந்துட்டு நமக்குன்னா கம்மி ரேட்டை போட்டு என்ன பண்ணிடுவாங்க, அந்த கடையை என்ன பண்ணிடுவாங்க, பிடிச்சிருவாங்க. அவருக்கு அந்த ரூட்டே இல்லை, ஆனாலும் இப்படி திரும்பி வந்து என்ன பண்ணுவாங்க, பிடிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, பண்ணுறவர்களாக இருப்பாங்க. வேலைக்கு வந்த அம்மாவுக்கு என்ன பண்ணாது, சம்மந்தம் இருக்காது. அந்த ஐயாவுக்கு இந்த வேலைக்கு என்ன பண்ணாது, சம்மந்தம் இருக்காது. ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருந்த உடனே, கொஞ்சம் நம்மள்ட்ட எல்லாரும் கொஞ்சம் நல்லா சிரித்து பேசுகிற உடனே அந்த அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணாது, இருக்கிறதுக்கு ஆகாது. அது ஏதோ டிபார்ட்மெண்ட், நம்ம என்னதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருப்போம். அந்த அண்ணாச்சி ஒரு டிபார்ட்மெண்ட், நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருப்போம். ஆனால் அவங்களுக்கு என்னது, இந்த பையன் என்ன பண்ணிடக்கூடாது, மேலே வந்துடக்கூடாது, இந்த பொண்ணு என்ன இருக்கக்கூடாது, மேலே வந்துடக்கூடாது, இந்த வேலை செய்கிற இடத்துல இந்த அக்கா என்ன பண்ணிடக்கூடாது, மேலே வந்துடக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லி என்ன பண்ணிடுவோம், இழுத்துருவாங்க. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துக்கிறார். நான் உன்னை இந்த வறட்சியான நாட்களில் நான் நடக்கும்போது, நான் உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நான் உன்னை வைக்கும்போது, எந்த இருளின் கிரியையும் உன்னை என்ன பண்ணுவதில்லை, மூடுவதில்லை. சூரியன் வெளிச்சத்தை பாருங்க. சூரியன் வர்றதுக்கு முன்னாடி காலையில் எந்திரிக்கும் போது, ஒரு 5 மணி 5:30 அப்படி எந்திரிச்சிருந்தா, சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருந்தா எவ்வளோ இருட்டா என்ன பண்ணியிருக்கோம், இருந்ததாக இருக்கும். அப்படி தானே நம்ம ரோட்ல எல்லாம் எத்தனையோ லைட் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்ட்ரீட் லைட்டு போட்டிருப்போம். நம்முடைய வீட்டில் கூட என்ன பண்ணியிருப்போம், முன்னாடி லைட் என்ன பண்ணியிருப்போம், போட்டிருப்போம். நம்ம எவ்வளோ 1000 ரூபாய் கொடுத்து லைட்டை வாங்கினாலும், லைட் இருக்கிற இடத்துல மாத்திரம் தான் என்னவா இருக்கும், வெளிச்சம் இருக்கும். சுற்றி இருக்கிற இடத்துல என்னவா இருக்கும், இருளாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த ராத்திரி என்ன சன்செட் ஆகி 6:37 இருந்து காலையில் 6 o'clock வரைக்கும் எப்படி இருக்கும், நம்ம எவ்வளோ பெரிய ஹாலஜன் லைட்டு போட்டாலும் என்ன போட்டாலும் லைட் எங்கே பிரகாசிக்குதோ அங்கே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். சுற்றி இருக்கிற இடம் என்னவா இருக்கும், இருளாக இருக்கும், இருட்டாக இருக்கும். காலையில் இப்போ 6 மணி ஆகி இப்போ சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக உதயம் ஆன உடனே இப்போ என்ன ஆயிரும், ஒரு இடத்துல என்ன பண்ணாது, இருட்டு இருக்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ நீங்கள் என்ன பயங்கரமான ஃபோக்கஸ் லைட் வாங்கினாலும், 1000 லைட்டு போட்டு இருந்தாலும், ஒரு சூரியன் போது இந்த எல்லா லைட்டுக்கும் இருக்கிறதான பிரகாசத்தை என்ன பண்ணும், அந்த பிரகாசத்தை என்ன பண்ணும், அந்த சூரியன் கொடுக்கிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க, தேவன் உண்மையில் பிரகாசிக்கும் போது நீ எத்தனை நேரம் நான் கஷ்டப்பட்டு நான் எவ்வளோ உண்மையாக நான் வேலை செய்கிறேன், நான் எவ்வளோ இதாக செய்கிறேன்னு நீங்கள் பாஸ்கிட்ட போய் சொன்னாலும், ஆஃபீஸில் உண்மையாக இருந்தாலும், தேவன் உங்களை உயர்த்தும் போது இது எல்லா பிரயாசத்தை பார்க்கணும். தேவன் உங்களை உயர்த்துறது அது என்னவா இருக்கும், மேன்மையான காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. பயங்கர பிரகாசமாக இருக்கிறார். 2வதாக பார்க்கும்போது தேவன் என்ன செய்கிறார், உன்னுடைய நீதியை பட்டப்பகலை போல பிரகாசிக்கும்படியாக செய்கிறவராக இருக்கிறார். அநேக நேரத்தில் அநேக சூழ்நிலையில் பார்க்கும்போது நம்மளை இழுக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, இழுத்து திருப்பி வா, இருட்டிலே வா, உன்னை வந்து என்ன பண்ண மாட்டேன், வெளிச்சத்துக்கு போகிறதுக்கு விட மாட்டேன். அநேக நேரம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய நியாயத்தை நம்ம சைடு தான் என்ன பண்ணும், நியாயம் இருக்கும். ஆனால் சொல்கிற ஆள் கொஞ்சம் வயசத்தில் மூத்தவர்களாக இருக்கிறதுனால, சொல்கிற ஆளுக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால, சொல்கிற ஆள் நம்மளுக்கு விரோதமாக இருக்கிற ஆளுக்கு கொஞ்சம் பணபலம் இருக்கிறதுனால, கொஞ்சம் சவுண்டு போட்டு ஆட்கள் நிறைய பேர் கூட்டுறதுனால, அநேக நேரம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதான நியாயத்தை என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள அமுக்கி மூடுறவர்களாக இருக்கிறவர்களாக. கொஞ்சம் சவுண்டாக பேசி, ஏய் நீ அப்படி, நான் எவ்வளோ உத்தமன், நான் எவ்வளோ நல்லவன்னு சொல்லி நம்மளுக்கு வர வேண்டியதான நியாயத்தை, நம்மளுக்கு வர வேண்டியதான லாபத்தை என்ன பண்ணிடுவார்கள், தட்டி விடுகிறவர்களாக இருக்குவாங்க. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் சொல்லுகிறார்,
என்னுடைய வெளிச்சம் உன்மேல் பிரகாசிக்கிறதுனாலே, என்னுடைய வெளிச்சம் உன்மேல் பிரகாசிக்கிறதுனாலே, விடியற் காலத்தை போல நான் உன்னுடைய வெளிச்சத்தை நான் மாற்றுகிறதுனாலே, உன்னுடைய நியாயத்தை நான் என்ன பண்ணுவேன்? பட்ட பகலை போல வெளியரங்கமாக மாற்றுகிறவனாகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சங்கீதக்காரர் தேவனிடத்தில் நோக்கி ஒரு ஜெபத்தை என்ன பண்ணுகிறார்? செய்கிறவராங்க. ஆண்டவரே, எனக்கு விரோதமாக வழக்காடுகிறவர்களோட நீங்க என்ன பண்ணுங்க? போய் வழக்காடுகிறவர்களாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், உலகத்தில் நாம் வாழுகிறதான இந்த நாட்களில் எத்தனையோ ஜனங்க சில நேரம் சிலவங்கள்ட்ட பேசும்போது கவனமாக என்ன பண்ணணும்? பேசுகிறதாக இருக்கணும். எனக்கு கொஞ்சம் சிரித்து பேசின உடனே நம்ம தலையில் என்ன பண்ணிடுவாங்க? தொப்பியை கவுத்தி என்ன பண்ணிடுவாங்க? கோமாளி வேஷத்தை என்ன பண்ணிடுவாங்க? போட்டுருவாங்க. அவங்க சிரிச்சுட்டு வந்தாலும் நம்ம என்ன பண்ணும்? கேர்ஃபுல்லாக என்ன பண்ணும்? பேசுகிறதா இருக்கும். அநேக நேரம் நம்மளுக்கு என்ன பண்ணாது? இந்த தந்திரமாக என்ன பண்ணுறது? பேசுகிற மனசு நம்மளுக்கு வராது. அவங்க நல்ல இந்த இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கு, lamb to the slaughter மாதிரி. அது வெட்டுற ஆடு போல் நம்ம நல்லா பூஸ்ட் பண்ணி கடைசியில் கசாப்பு கடையை போய் நம்ம கழுத்தை போய் அங்கே வைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணாது? அநேக நேரம் தெரியாது. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனிடத்தில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த மாதிரி ஜனங்கள்ட்ட, என்னை ஏமாத்துகிறதான ஜனங்கள்ட்ட, என்கிட்ட வஞ்சிக்கிறதான ஜனங்கள்ட்ட, என்கிட்ட பிடுங்கி பார்க்கறதான ஜனங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ணுங்க? எனக்காக வழக்காடி எனக்கு வேண்டியதான காரியத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க? செய்கிறதாக இருங்க. அப்படிதான் அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது, உன்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் போது, தேவன் தாமே தன்னுடைய வெளிச்சத்தை உன்மேல உதயமாகும்படியாக செய்யும் போது என்ன ஆகும்? உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசித்துடலாமா திருப்பியும்? அப்பொழுது உன் விடிய காலத்தின் வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி சுக வாழ்வு சீக்கிரமாக துளிர்க்கிறதாக. தேவன் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும்போது உன்னுடைய சுக வாழ்வு என்ன பண்ணும்? சீக்கிரமாக துளிர்க்கிறதாக. இங்கிலீஷில் போடும்போது your healing will quickly appear. எதிலெல்லாம் தேவன் உங்களை ஆறுதல் படுத்த வேண்டுமோ, எதிலெல்லாம் தேவன் உங்களை தேற்றும் படுத்த வேண்டுமோ, அதை தேவன் என்ன பண்ணுவார்? செய்கிறவராக இருப்பார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இதே வார்த்தை எபிரேய பாஷையில் பார்க்கும்போது இதே வார்த்தையை தான் என்ன பண்ணுறாங்க? யூஸ் பண்றாங்க. என்னது? உன்னை விசாரிப்பற்றதான சீயோன் என்று சொல்லுகிறதுனாலே, வாசிங்க அந்த வசனத்தை. உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிடப்பட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு என்ன பண்ணுகிறேன்? ஆரோக்கியம் வரும்படியாக செய்து உன்னுடைய காயங்களை நான் என்ன பண்ணுகிறேன்? கட்டுகிறவனாக. உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரமாக வரும்படியாக. சுகத்துக்கும் ஆரோக்கியம் அதே வார்த்தை தான் என்ன பண்றோம்? நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார். அநேகர் என்ன சொல்றாங்க உங்களை பார்த்து? என்னது? நீ விசாரிப்பட்டதான சீயோனார். உனக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. நான் முதல் சொன்னது மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே நியாயம் கேட்கணும்னு வர்றத நேரத்தில் அந்த ஆள் இல்லை, அந்த அக்கா இல்லை, அம்மா என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் சவுண்டாக பேசுறதுனால, இல்லை இருக்கிறதான ஜனங்களுக்கு, அங்கே இருக்கிறதான 4 பேருக்கு இந்த ஐயா வேண்டியதுனால யாரும் உங்களை என்ன பண்ணுறதில்ல? உங்கள் பக்கமாக நிற்கிறதில்ல. அநேக நேரம் நம்மளுக்கு பெரிய ஆள் நம்ம சைடில் யாரும் இல்லாதனால இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை குறித்து என்ன பண்ணுவாங்க? வாயில் வரதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சொல்கிறதாகும். பிகாஸ் தே நோ தட் வி வில் நாட் ரிட்டாலியேட். நம்மளால இந்த ஆடு என்ன பண்ணாது? திருப்பியும் பேசாது. இது என்னவா இருக்கு? சரியான ஒரு பக்கரான்னு நினச்சி நம்மளுக்கு விரோதமாக அநேக காரியத்தை என்ன பண்ணுவாங்க? சொல்லுகிறதாக இருப்பாங்க. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இப்படி சொல்லுகிறார். அவர் உன்னை பார்த்து, ஜனங்கள் உன்னை பார்த்துன்னு சொல்றாங்க, நீ இது விசாரிப்பட்டதான சீயோன் என்று சொல்லுகிறதுனால நானே வந்து என்ன பண்ணுகிறேன்? உன்னை ஆறுதல் படுத்துகிறவனாக இருக்கிறேன். நானே வந்து என்ன பண்ணுகிறேன்? உன்னை தேற்றுகிறவனாக இருக்கிறேன். மேலே இருக்கிற வசனத்தை நான் வாசிக்கும் போது, மேலே இப்போ 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய வசனம் சொல்லுகிறதான காரியத்தை பாருங்க, வாசிங்க. ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், யாரெல்லாம் உன்னை பட்சிக்கணும்னு நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் உன்னை சூறையாடணும்னு நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று இருக்கிறார்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், நானே அவர்களுக்கு என்ன பண்ணுகிறேன்? எதிர்படுகிறவராக. நான் உனக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்றாங்க, the Lord is my light and my salvation, whom shall I fear? The Lord is a stronghold of my life, whom shall I be afraid? கர்த்தரே என்னுடைய வெளிச்சமும் என்னுடைய தீபமாக இருக்கிறார், யாருக்கு நான்
பயப்படேன். அவரே என்னுடைய ஜீவனின் அரணானவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறேன். நான் யாருக்கும் என்ன பண்ண மாட்டேன், பயப்படுகிறதில்லை. நான் யாருக்கும் என்ன பண்ண மாட்டேன், அஞ்சுவதில்லை. சங்கீதக்காரன் சொன்ன வண்ணமாகவே தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்கிறார், உனக்கு விரோதமாக வருகிறவர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், வருகிறவனாக. அந்த வசனத்தை போடுங்க டிவியில. நான் உன்னை பட்சிக்க நினைக்கிறவர்களுக்கு விரோதமாக நான் என்ன பண்ணுவேன், பட்சிக்கிறவனாக இருப்பேன். எரேமியா 30:16. நான் அவர்களை என்ன பண்ணுவேன், நான் பட்சிக்கிறவராக இருப்பேன். உன்னை சூறையாடுகிறதுக்கு நினைக்கிறதான ஜனங்களை நான் என்ன பண்ணுவேன், ஆடுகிறவனாக. யார் உன்னை சிறைப்பிடிச்சு கொண்டு போக வேண்டும் இருக்கிறார்களோ நான் அவர்களுக்கு விரோதமாக நான் என்ன பண்ணுவேன், நிற்கிறவனாக இருப்பேன். நான் உன் நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்கும் வரைக்கும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ளவராக இருக்கிறவராக இருக்கார். அவர் தாமே நம்முடைய கைகளை பிரித்து இந்த வருஷத்திலே அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் which God has promised us in this way, இந்த தேவன் நம்மளை குறித்து இந்த விதமாக வாக்கு பண்ணியிருக்கிறார். என்னது, நான் தானே உன்னோடு இருந்து நான் உன்னுடைய வலது கையை பிடித்து கொண்டு நீ பயப்படாதே, நான் உனக்கு என்ன பண்ணுகிறேன், துணை செய்கிறேன் என்று யாரும் சொன்னதில் நம்முடைய கர்த்தராகிய தேவன் ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். கஷ்டமான சூழ்நிலைகளை, பயம் நிறைந்ததான சூழ்நிலை, ஆண்டவரே முன்னாடி எப்படி போகணும், பின்னாடி எப்படி வரணும், நான் போகிறதான இடத்துல எல்லா வலு சர்ப்பங்களும் எல்லா ஓநாய்களும் இருக்கிறாங்க. there are wolves and there are snakes everywhere I go. நான் போகிறதான இடத்துல எப்படி உழுவான், எப்படி இவனை ஏமாற்றணும், எப்படி இவன்ட்டு இருக்கிறத பறிச்சு கொள்ளணும், இவன்ட்டு இருக்கிறதான இந்த 10 ரூபாவை எப்படி இருக்கிறத பிரிக்கணும்னு எத்தனையோ ஜனங்க சூழ்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது தேவன் நம்மளுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறார். நான் என்ன பண்ணுகிறேன், உன்னோடு இருக்கேன், நான் உன்னுடைய வலது கையை பிடித்து நான் சொல்லுகிறேன், பயப்படாத, நானே உனக்கு என்ன பண்ணுகிறேன், துணை செய்கிறவனாக இருக்கிறவராக. தேவன் என்னுடைய விளக்கை ஏற்றுகிறவராக. சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறார், 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறார், கர்த்தர் என்னுடைய வாசிங்கா, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், கர்த்தர் என்னுடைய விளக்கை என்ன பண்ணுகிறார், ஏற்றி பிடிக்கிறவராக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், என்னுடைய இருளை என்ன பண்ணுகிறார், வெளிச்சமாக மாற்றுகிறவராக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பழைய விளக்குன்னு உடனே நம்மளுக்கு எல்லாம் இந்த தீபாவளி வைக்கிறதானே அந்த குட்டி 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 அந்த விளக்கை தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஞாபகத்துக்காக நம்ம மைண்டில் என்ன பண்ணுது, வர்றதாரு. அதுவும் இப்போ நிறைய இந்த நம்ம கிறிஸ்டியன் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு, மாடர்ன் டேயில் இருக்கிறவங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு கேண்டில்னாலே என்ன பண்ணாது தெரியாது. சின்ன சிலவங்கள்ட்ட கேண்டில் போய் 10 வைப்பான்னா இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு இது என்ன, இது எப்படி ஆன் பண்ணணும், இது எப்படி எங்கே பட்டன் இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க, மேட்ச் பெட்டியில் என்ன பண்ணுவாங்க, தேடுறதா இருக்கும். பிகாஸ் கரண்ட் போனோடனே எல்லாருக்கும் நம்ம ஃபோனில் என்ன பண்ணிடுவாங்க, லைட் என்ன பண்ணிடுவாங்க, போட்டுருவாங்க. அப்படி தானே? இல்லைன்னா நிறைய வீட்டில் என்ன இருக்குது, யூபிஎஸ் இருக்குது, கேண்டில் எல்லாம் இப்போ நிறைய நேரம் என்ன பண்ணுறது, சார்ஜர் நிறைய வீட்டில் இருக்குது, கேண்டில் எல்லாம் யாரும் என்ன பண்ணுறதில்ல, தேடுறதில்ல. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறதான காரியத்தை பாருங்கள், தேவனே நீர் என்ன பண்ணுறீங்க, அந்த தீப்பந்தத்தை இருட்டான காலத்தில், பழைய காலத்தில் எங்கேயாவது வெளியே போகணுன்னா, நைட்டில் எங்கேயாவது வெளியே போகணுன்னா என்ன பண்ணும், நம்ம டார்ச் பிடிச்சிட்டு போகிற மாதிரி அந்த தீப்பந்தத்தை என்ன பண்ணணும், பிடிச்சிட்டு என்ன பண்ணும், போகிறதாக ஏறும். சங்கீதக்காரன் சொல்கிறதான காரியம் என்னது, ஆண்டவரே இருட்டான நாட்களில் என்னுடைய விளக்கை நீங்கள் தான் என்ன பண்ணுவீங்க, மேலே ஏற்றி என்ன பண்ணுவீங்க, பிடிக்கிறதாக இருப்பீங்க. அந்த இருளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெளிச்சமாக மாற்றுகிறவர்களாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை பண்ணியிருக்காங்க. உலகத்தில் எத்தனை இருள் இருக்கும், எத்தனை காரில் இருக்கும், அவர் நம்மளை மேலே பிரகாசிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய சுற்றி இருக்கிறதான இருளை தாமே தேவன் என்ன பண்ணுகிறார், நீக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை இருள்கள் நம்மளை அமுக்க வேண்டும் என்றிருந்தாலும், நம்மளை முழுக்க வேண்டும் என்றாலும், எத்தனை ஜலப்பிரவாகங்கள் நம்மளை கழுத்து அப்படியே தண்ணியில் முழுக்கொண்டு இருக்கும் போதும் தேவன் நம்மளுடைய வெளிச்சத்தை என்ன பண்ணுவார், உயர்த்தி பிடிக்கிறவராக இருக்கிறவராக. அதான் கடைசியில் வாசிக்கும் போது இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தில் 58:8 கடைசி பாகத்தை வாசிக்கும் போது, உன் நீதி உனக்கு முன்பதாக செல்லுகிறதாக இருக்கும், கர்த்தருடைய மகிமை தாமே உன்னை பின்னே காட்டுறதாக. நீ போறதுக்கு முன்னாடியே ஜனங்கள் சொல்லுவாங்க, இந்த பையன் என்னவா இருக்கிறான், நல்லவனாக. ஏன்னா நீதிபரராக இருக்கிறார் கர்த்தர் உன்னோடு இருக்கிறபடியா. நீ இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன இருக்கும், உங்க மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வர்றதாக இருக்கும். ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கேட்கறதுக்கு போறதுக்கு முன்னாடியே, ஏதோ ஒரு நன்மை பெறுறதுக்கு முன்னாடியே அவங்கள பார்க்கும்போது கீரியும் பாம்பு மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இல்லைன்னா பாஸ் முன்னாடி நீ எலி மாதிரி இப்போ என்ன பண்ண வேண்டாம்,
உட்கார வேண்டாம். எனக்கு கர்த்தர் உன்னோட வர்றதுனால உன்னுடைய நீதி என்ன பண்ணும், உனக்கு முன்பதாக செல்லுகிறதாக இருக்கும். தேவனுடைய மகிமை தாமே உன்னை பின்னாலே பாதுகாக்கிறதாக. ஹல்லேலூயா. எப்பொழுது இதெல்லாம் நடக்கும்? தேவன் வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணியிருக்காங்க. வசனத்தை வாசிக்கும் போது கூட என்ன இருக்கு, அப்பொழுது என்ன பண்ணுது, வர்றதாக இருக்கு. அப்படி தானே போட்டிருக்கு. தென் அப்பொழுதுன்னு போட்டிருக்கு. கன்னடாவில் என்ன போட்டிருக்கு, ஆகா. எப்பொழுதுன்னு பார்க்கும்போது தான் மேலேருந்து வாசிக்கும் போது தேவன் சொல்லுகிறார், நீ என்னவாரு, என்னுடைய உபவாசத்தில் நாளில் என்னவாரு, உண்மையாக இரு. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், சந்தோஷமா என்ன பண்ணோம், கேட்டோம். என்னது, கர்த்தருடைய வெளிச்சம் என் மேலே என்ன பண்ணுது, பிரகாசிக்கிறதா. கர்த்தர் என்னோட இருக்கிறார். கர்த்தர் என்னுடைய விளக்கை ஏற்றி பிடிக்கிறவராக இருக்கிறார். அவர் எனக்கு வேண்டியதான நியாயத்தை தேவன் என்ன பண்ணுகிறார், செய்கிறவராக இருக்கிறார். என்னுடைய சுகவாழ்வு மீண்டுமாக திரும்பி வரும்படியாக செய்கிறார். எதெல்லாம் நான் இழந்தேனோ, God is the one who restores it. நம்ம என்ன பண்ணோம், எல்லாம் கேட்டோம். அவர் தன்னுடைய நீதிபரராகிய கர்த்தர் எனக்கு முன்பதாக போய் என்னுடைய நீதி அவர் என்ன பண்ணுவார், விளங்க செய்கிறவராக இருப்பார். கர்த்தர் தாமே அவருடைய மகிமையினாலே என்னை பாதுகாக்கிறவராக இருப்பார். எல்லாம் நம்ம கேட்டோம், எல்லாம் நல்லது. ஆனால் எந்த நேரத்தில் பார்க்கும்போது, மேலேருந்து வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய உபவாச நாளில் நீ என்னவாறு, உண்மையாக இரு. கர்த்தருக்கு முன்பதாக டபுள் கேம் என்ன பண்ணாத, ஆடாத. வேஷத்தை என்ன பண்ணாத, போடாத. அதே கீழே வாசிக்கும் போது கூட பாருங்க, பசித்தவர்களுக்கு என்ன பண்ணு, உன்னுடைய ஆகாரத்தை என்ன பண்ணு, கொடுக்கிறதாக, நற்காரியத்தை என்ன பண்ணு, செய்கிறதாக இரு. கடந்த நாட்கள் நம்ம பார்க்கும், நம்ம சபை மூலியமாக அநேக ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், துணிகளை என்ன பண்ணோம், கொடுத்தவர்களாக, சகோதரிமார்களாக சேர்ந்து நம்ம என்ன பண்ணோம், கொடுத்தவர்களாகிறது. தேவன் சொல்லுகிறார், நீ என்னவாறு, உன்னுடைய அழைப்புக்கு என்னவாறு, உண்மையாக. உன்னுடைய அழைப்புக்கு என்னவாறு, உண்மையாக. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான கணத்துல நீ உண்மை உள்ளவனாக. 10ஆம் வசனத்தை வாசிங்க. பசியுள்ளவரிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். உன்னுடைய அந்தகாரம் என்ன ஆகும், மத்தியானத்தை போல ஆவறதான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, we should not behave like entitled people. என்னது entitled people? அந்த சில பிள்ளைங்களுக்கு தெரியும், வீட்டில் இல்லை 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 என்ன சொல்ல, இந்த நோன்னு சொல்லாமலே வளர்த்தி இருக்கிறதான பிள்ளைங்க வெளியே இடத்துல போகும்போது, வேலைக்கு போகிற இடத்துல போகும்போது, நான் இப்போ படிக்கிறதான இடத்துல போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையும் அப்பா அம்மா கொடுத்து 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 பொத்தி 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 என்ன பண்ணியிருப்பாங்க, திட்டுறதும் இல்லை அதட்டுறதும் என்ன பண்ணுறது, திட்டுறதும் இல்லை அதட்டுறதும் இல்லை என்ன பண்ணுறதில்ல, அதட்டுறதும் என்ன பண்ணுறதில்ல இல்லை. ஸோ இந்த பிள்ளைங்க எங்கேயாவது போயிட்டு யாராவது நோன்னு சொன்ன உடனே, இல்லைன்னு சொன்ன உடனே கட 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 கடன்னு என்ன பண்ண, அந்த பிள்ளைக்கு தண்ணீர். டீச்சர் கொஞ்சம் இப்படி முறைச்ச உடனே, வேலை செய்கிறதான இடத்துல அந்த ஆயம்மா காப்பி வைக்கிறதான அந்த காஃபி வைக்கலன்னா டீ வைக்கிறதா இடத்துல இப்படின்னு வச்ச உடனே அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அந்த ஐயாவுக்கு என்ன ஆயிரும், அதுக்குன்னு நிறைய பேர் வேலை விட்டவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. இந்த ஆயம்மாக்கு என்ன பண்ண முடியல, மரியாதை கொடுக்க முடியல. இந்த வாட்டர் பாய்க்கு, இந்த ஆஃபீஸ் பாய்க்கு என்ன மரியாதை கொடுக்க முடியல. இந்த கம்பெனியில் நான் வேலை செஞ்சு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. பிரியமான தேவன், அது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம அந்த மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது, ஆயிடக்கூடாது. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் இப்படி வருவேன், நான் இப்படி போவேன், ஹாயாக வருவேன். கர்த்தர் என்ன பண்ணணும், நம்ம பிரசங்கத்தில் என்ன கேட்டோம், கர்த்தர் என்ன பண்ணு, என்ன விடியற் காலத்தின் வெளிச்சத்தை போல மாற்றணும், எனக்கு சுக வாழ்க்கை கர்த்தர் எனக்கு தரணும், என்னுடைய நீதியை கர்த்தர் செய்யணும்னு அப்படி சொல்றது என்னவா இருக்குது, முட்டாள்தனமான காரியமாக இருக்கு. ஹல்லேலூயா. God does not want us to become spoiled brats. இந்த மாதிரி கெட்டுப்போன பிள்ளைகளாக இருக்கும்படியாக, இந்த கோல்டன் ஸ்பூன்ல விளந்ததான பிள்ளைங்களாக இருக்கும்படியாக தேவனுடைய சித்தம் இல்லை. தேவன் சொல்லுகிறார், நீ என்னுடைய நாள் என்னவாரு, உண்மையாரு. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான கணத்துல என்னவாரு, உண்மையாரு. உன்னுடைய காணிக்கை தசம பாகத்துல என்னவாரு, உண்மையாரு. தேவனுடைய ஜனங்களுக்கு சபைக்கு நன்மை செய்கிறதுல உண்மையாரு. உன்னுடைய சமுதாயத்துல கர்த்தருடைய வெளிச்சமா இருக்கிறதுல நீ என்னவாரு, உண்மையாரு. பசித்தவர்களுக்கு உன்னுடைய ஆகாரத்தை கொடுக்கறதுக்கு உண்மையாரு. ஏழை எளியவர்களுக்கு உனக்கு சகாயத்தை செய்கிறதுல உண்மையாரு. உண்மையா இருக்கும்போது நான் உனக்கு வேண்டியதான காரியத்தை என்ன பண்ணுகிறேன், செய்கிறவனாக. பலவீனர்களுக்காக நீ நிற்கும் போது, கைவிடப்பட்டவர்களுக்காக நீ கைவிடப்பட்டவர்களுக்காக நீ நிற்கும் போது, ஒதுக்கப்பட்டவர்களோட இருந்து நீ அவங்களோட கை கொடுத்து, பிரதர் நான் உனக்காக ஜெபிக்கிறேன், சிஸ்டர் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நான் உங்களுக்கு பலமா இருக்கிறேன்னு நீ செய்யும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக என்னவா இருக்கிறேன், வெளிச்சமாக
இருக்கிறவனாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொல்கிறார்? ஆண்டவர் தாமே தன்னுடைய வெளிச்சத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? எங்களுடைய இருதயத்தில் என்ன பண்ணியிருக்கிறார்? பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் தாமே வெளிச்சத்தை பண்ணுகிறவராக இருக்கிறார். எப்படி நம்ம அதனால ஹவு ஷுட் வி லிவ் அவர் லைஃப்ஸ்? அவர் சொல்லுகிறார், என் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வழி பிரகாரமாக நீ வாழ்ந்தால்தான் நான் உனக்கு உன்னுடைய இருளை நான் வெளிச்சமாக மாற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க. சில காரியத்தை நாம் தியானித்து விட்டு நாம் ஜெபித்து நாம் முடிக்கிறவர்களாக இருப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். மைக்கு வேற கொடுங்க. இயேசு எங்கள் இருதயத்தில் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை என்ன பண்ணார்? இந்த கர்த்தராகிய தேவன் என்ன பண்ணார்? என்னுடைய இருதயத்தில் என்ன பண்ணாங்க? பிரகாசிக்கும்படியாக செய்தார். எதற்காக என்று பார்க்கும்போது உலகத்து மேல இருந்து வாசிக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற உலகத்தில் அநேக ஜனங்க என்னவா இருக்கிறாங்க? இருளா இருக்காங்க. ஆனா எங்களுடைய இருதயத்துல விசுவாசிக்கிறதான எங்களுடைய இருதயத்துல அந்த தேவனுடைய வெளிச்சத்தை என்ன பண்ணாங்க? தேவன் எங்களுடைய இருதயத்தில் பிரகாசிக்கும்படியாக செய்தவராக. The one who made light shine to darkness has shown us light in our dark. ஆதி ஆகமத்தில் வாசிக்கும் போது பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக இருக்கும் போது தேவன் சொல்லுகிறார், இங்கே வெளிச்சம் உண்டாவதாக புதிய சிருஷ்டிப்பை உண்டாக்கினதான தேவன் தாமே என்னுடைய இருதயத்தில் என்ன பண்ணியிருக்கிறார்? வெளிச்சத்தை உண்டாக்கிறவராக இருக்கிறார். எதுக்காக? why am I different? Why am I different? It is not because I am entitled for something. நான் ரொம்ப பெரிய ஆளு, நான் ரொம்ப நல்லவன் இருக்கிறதுனால தேவன் என்னை உயர்த்தி வைக்கவில்லை. இல்லை நான் ரொம்ப சாமர்த்திய ஆளாக இருக்கிறதுனால தேவன் என்னை உயர்த்தி வைக்கவில்லை. எதற்காக என்றால் அந்த இருளிலே வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படியாக செய்ததான தேவன் தாமே என்னுடைய இருதயத்தின் மேலே என்ன பண்ணியிருக்கிறார்? வெளிச்சத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? பிரகாசிக்கிறார்கள். என்னை நான் பார்க்கும்போது மண்பானத்தை போல நான் இருக்கும்போது, even though I am jar of clay, நான் மண்பானத்தை போல இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுகிறார்? அந்த பானையின் மேலே தன்னுடைய பொக்கிஷத்தை வைத்து தன்னுடைய வெளிச்சத்தின் மேல் பிரகாசிக்கபடியாலே நான் என்ன பண்ண மாட்டேன்? சோர்ந்து போகிறதாக இருக்க மாட்டேன். நான் வேற ஜனங்களைப் போல நான் இருக்க மாட்டேன். இந்த வருஷத்துல ஒரு தீர்மானத்தை எடுங்க. தேவனுடைய காரியத்தில் நான் என்னவா இருப்பேன்? உண்மையாக இருப்பேன். கர்த்தருக்கு செலுத்துகிறதான கணத்தில் நான் என்னவா இருப்பேன்? உண்மையாக இருப்பேன். என்னுடைய வழக்கத்தில் நான் என்னவா இருப்பேன்? உண்மையாக இருப்பேன். எதற்காக? அந்த வசனத்தை வாசிங்க. இருளிலே வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படியாக செய்ததான தேவன் தாமே தன்னுடைய ஒளியை என்ன பண்ணியிருக்கிறார்? எங்களுடைய இருதயத்திலே பிரகாசிக்கும்படியாக செய்திருக்கிறார். வாசிங்கக்கா. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிறதான மகிமையை, அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணாரு? என் இருதயத்தில் தேவன் என்ன பண்ணாரு? கொடுத்தவராக இருந்தவராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிறார், இருளிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்ததான தேவன், நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததான தேவன். மத்தேயின் சுவிசேஷத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறவராக இருக்கு. மலையின் மேல் கட்டப்பட்டதான பட்டணம் அது என்னவா இருக்காது? மறைந்திருக்காது. A city built on the hill will not be hidden. தேவன் தன்னுடைய வெளிச்சத்தை உங்கள் மேல் பிரகாசித்திருக்கிறார். எதற்காக நீங்கள் விசேஷம் என்றால், தேவன் தன்னுடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசித்து உங்களை விசேஷப்படுத்தி இருக்கிறார். அதனால் தேவன் விரும்புகிற வண்ணமாக நீங்கள் என்ன பண்ணுங்க? வாழுகிறவர்களாக இருங்க. 2 காரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்து விட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். அதுக்கு முன்பதாக சங்கீதக்காரன் எப்படி சொல்லுகிறார்? அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகம் என்னானது? பிரகாசம் அடைந்தது. அவர்களுடைய முகம் என்னாகவில்லை? வெக்கப்படவில்லை. தேவனுடைய வெளிச்சத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் போது நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? வெக்கப்படுகிறதுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டார்? விட மாட்டார். இருளின் கிரியைகளை மேற்கொள்றதுக்கு உங்களை என்ன பண்ண மாட்டார்? விட மாட்டார். நீங்கள் என்ன காரியத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கிறீங்களோ, எதை பார்த்து ஐயோ இப்படி நடந்துருமோ, எனக்கு இந்த காரியம் கேள்விக்குறியாக இருக்குது, இது என்ன ஆங்ஷியஸாக இருக்குது, இதை தாண்டு வேணும், இல்லைன்னா இந்த பிரச்சனை நான் மூழ்கிடுவேணும், எந்த காரியத்துக்கு நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்களோ, கர்த்தரை என்ன பண்ணுங்க? பிடிச்சுக்கொள்ளுங்க. அவருடைய வெளிச்சத்தில் என்ன பண்ணுங்க? நடக்கிறவர்களாக இருங்க. ஆண்டவரை பார்த்து சங்கீதக்காரன் எப்படி சொல்லுகிறான்? அநேகர் சொல்லுகிறாங்க, ஆண்டவரே எங்கள் நல்ல வழி எங்கன்னு. அநேகர் மலையை தேட போகிறாங்க, அநேகர் என்ன பண்ணுறாங்க? பர்வதத்தை தேடி போகிறாங்க, கோயில் என்ன பண்ணுறாங்க? அநேகர் சுற்றுறவர்களாக இருக்காங்க.
ஆனா ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறதான மனுஷன், நான் கர்த்தாவே உம்முடைய கரத்தை நான் என்ன பண்ணுகிறேன், பிடிக்கிறதான மனுஷன். நீங்க என்ன பண்ணுங்க, உம்முடைய முகத்தை என்ன பண்ணுங்க, அதை பிரகாசிக்கிறவங்க. அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 4 சங்கீதம் 6 வசனத்தை வாசிங்க. அநேகர் 4:6 எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அநேகர் சொல்றதான காரியம் என்னது, எனக்கு நன்மை செய்கிறவர்கள் யார் என்று என்ன பண்றாங்க, நிறைய பேர் சுத்துறவர்களாக இருக்கிறாங்க. நம்ம தேசத்துல பாருங்களேன், எத்தனை பனி வந்தாலும், எத்தனை குளிர் வந்தாலும் எனக்கு நன்மை கிடைக்காதா, எனக்கு மேல எனக்கு தயவு கிடைக்காதா, என்ன பண்றாங்க, முள்ளு மேலே நடக்கிறாங்க. காலையில் என்ன பண்ணுறாங்க, இந்த குளிர் இதில் என்ன பண்ணுறாங்க, குளிர் தண்ணியில் என்ன பண்ணுறாங்க, குளிக்கிறாங்க. எவ்வளோ கன உள்ள மனுஷங்களாக இருந்தாலும் தங்களை என்ன பண்ணுறாங்க, அப்படியே அவங்க தங்களை அப்படியே என்ன பண்ணுறாங்க, தங்களை ஹியூமிலேட் பண்ணி, தங்களை அவமானப்படுத்தி, எனக்கு நன்மை கிடைக்காதா, எனக்கு இந்த செஞ்ச நன்மை கிடைக்காதா. அன்றைக்கி ஒரு வாட்டி பேப்பரில் என்ன பண்ண பார்த்தேன், ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர், எனக்கு நல்ல என்னுடைய ஸ்போர்ட்ஸில் நான் நல்லா மேலே உயர மாட்டான்னு சொல்லிட்டு இந்த நினைக்கிறேன், இந்த திருப்பதி இதுக்கு வந்து என்ன பண்ண முழங்காலில் என்ன பண்ணாராம், மேலே பண்ண எனக்கு என்ன பண்ணிட்டோம், நான் ஆடுறதான இந்த கேமில் என்ன பண்ணுறேன், நான் நல்லா வர்றதாக. எத்தனையோ ஜனங்க என்ன பண்ணுறாங்க, சுத்துறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க, உம்முடைய முகத்தை என்ன பண்ணுங்க என் மேலே பிரகாசி. ஹல்லேலூயா. நம்மளுடைய ஜெபம் இப்படியாக இருக்கிறவர்கள். லெட் அஸ் நாட் பி என்டைட்டில் பீப்புள். நான் அதை சொன்னது போல், நான் இப்படி தான் வருவேன், நான் நினச்சா வருவேன், நான் நினைக்கட்டா வர மாட்டேன்னு இருந்தீங்கன்னா அநேக நேரம் தேவனுடைய வெளிச்சத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், வெற்றுறவர்களாக இருப்போம். தேவனை பார்த்து ஒரு ஜெபத்தை செய்ய இந்த வருஷத்தில், ஆண்டவரே இந்த வருஷம் நன்மை செய்கிறதுக்காக உங்களுடைய முகத்தை என்ன பண்ணுங்க என் மேலே பிரகாசிக்கிறவர்களாக. என்னாகமத்தின் புஸ்தகத்தில் ஆரோன் தன்னுடைய சபையை ஆசீர்வதிக்கும் போது இப்படி தான் சொல்கிறார், கர்த்தர் தாமே என்ன பண்ணட்டும், தன்னுடைய முகத்தை உங்கள் மேலே என்ன ஆகட்டும், பிரகாசித்து உனக்கு கிருபையாக இருக்கிறதாக இருக்கணும். 6:25 வசனத்தில் என்ன பண்ணுகிறோம், வாசிக்கிறதாக இருக்கணும். தேவனை பார்த்து நம்ம இந்த வருஷத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய நன்மை என்ன பண்ணுங்க எங்கள் மேலே பிரகாசிக்கிறதாக இருக்கிறவர்களாக. அப்படி இருக்கும்போது தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறதான காரியம் 2 காரியத்தை நாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஜெபிக்கிறவர்களாக. எது தேவன்கிட்ட எதிர்பார்க்கிறார், நம்ம வாசிக்கும் போது அவர் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். என்னது, உன்னுடைய இருளில் என்ன பண்ணுவேன், பகல் காலத்தை போல பிரகாசிக்கும்படியாக நான் உனக்கு செய்வேன், நியாயத்தை உனக்கு என்ன பண்ணுவேன், விளங்கும்படியாக செய்வேன், உனக்கு வேண்டியதான நீதியை நான் என்ன பண்ணுவேன், செய்கிறதாக இருப்பேன். சங்கீதக்காரத்தின் உதாரணத்தை நாம் என்ன பண்ணோம் பார்த்து, ஆண்டவரே உனக்கு வேண்டியதான என்ன பண்ணுகிறேன், உமக்கு வேண்டியதான, எனக்கு அநேக நன்மையை தேடி போகிறாங்க, ஆண்டவரே எனக்கு வேண்டியதான வெளிச்சத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க பிரகாசிங்கன்னு என்ன பண்ணுறோம், வாசிக்கிறதாங்க. 2 காரியத்தை வாசித்து விட்டு நம்ம ஜெபிக்கிறோம். முதலாவது காரியம் என்ன, வாட் டஸ் காட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அஸ், வெளிச்சத்தின் பிள்ளையாக நம்ம என்ன பண்ண வேண்டும், வாழுகிறதாக. ஆண்டவர் நம்மளை பிரகாசிக்கும்படியாக செய்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் தேவன் இயேசு கிறிஸ்துவின் இருக்கிறதான அந்த மகிமையின் வெளிச்சத்தை நம்முடைய இருதயத்தில் தோணும்படியாக செய்திருக்கிறார். நாம் வெளிச்சத்தின் பிள்ளையாக வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் கடைசி பாகத்தை வாசிக்கும் போது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணுவோம், நடக்கிறதாக. நம்முடைய நடத்தை, நம்முடைய செயல்கள் நாம் வெளிச்சத்தின் பிள்ளையாக நடக்கிறோம் என்று அது காண்பிக்கிறதாக இருக்கட்டும். ஜனங்கள் நம்மளை பார்க்கணும். அந்த உதாரணத்தை சொன்னது போல ஜனங்களை நம்ம பார்க்கும்போது அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும், நம்முடைய பிஹேவியரை பார்த்து சொல்லணும், வாட் இஸ் டிஃப்ரெண்ட் இன் திஸ் பர்சன். இந்த ஆள்கிட்ட பேசுறது, இந்த ஆளுடைய வார்த்தை, இந்த ஆளுடைய நடத்தை, இந்த ஆள் சொல்றதுல உண்மையில் அவருடைய சத்தியத்தில் உண்மையாக இருக்கிறாருன்னு ஜனங்களுடைய வாயிலிருந்து என்ன பண்ண வேண்டும், கேட்கிறதாக இருக்கணும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சில நாட்களுக்கு முன்பதாக எங்களுக்கு இந்த சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸோடைய சாட்சிகள் என்ன பண்ணோம், நம்ம ஒரு வீடியோ என்ன பண்ணாங்க காமிச்சாங்க. விசேஷமாக பார்க்கும்போது இந்த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், இந்த அரேபியா, அல்ஜீரியா, இந்த மாதிரி கண்ட்ரில எல்லாம் வந்துட்டு பைபிள் என்ன பண்ண முடியாது, வெளியே என்ன பண்ண முடியாது, எடுத்துட்டு போக முடியாது. இந்த மாதிரி நம்ம காலையில் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியாது, ஆராதிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியாது. ஆனால் அங்கே பார்க்கும்போது தேவ பிள்ளைங்க கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்க, அநேகர் என்ன பண்ணுறாங்க, வளர்றாங்க. இப்போ ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன பண்ண முடியாது, யார்கிட்டையும் கொடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் சில இடத்துல என்ன இருக்குது, கவர்மெண்ட் ஒரு சைடு கவர்மெண்ட்டை நடத்தினாலும் சில இடத்துல இந்த டெரரிஸ்ட்டுங்க தான் என்ன பண்ணுறாங்க,
கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க நடத்துகிறாங்க. இவங்களே ஒரு கவர்மெண்ட்டை வச்சு, அங்கே ஒரு கவர்மெண்ட்னா இவங்களே ஒரு கவர்மெண்ட் வச்சு, இவங்களே துப்பாக்கி, இவங்களே ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ப்ரொமோஷன் வரணும்னா என்னன்னா, ஒரு கிறிஸ்தவனை பிடிச்சி என்ன பண்ணணும், ஷூட் பண்ணால் ப்ரொமோஷன் என்ன பண்ணும், வர்றதாகும். ஸோ வெளியே போகும்போது இந்த லேடிஸாக இருந்தால் புர்கா போடாமல் வெளியே போனால் என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சு இந்த ஆள் என்ன இல்லை முஸ்லீம் இல்லைன்னு என்ன பண்ணிடுவாங்க, ஷூட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஜனங்கள் மத்தியில் அநேக தேவனுடைய வசனம் என்ன பண்ணுது, பரவுறதாகும். பைபிள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, பிடுங்கிட்டாங்க. இருக்கிற சர்ச்சுங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, இடிச்சு என்ன பண்ணியாச்சு, மாத்தையாச்சு. சுவிசேஷம் சொல்லக்கூடாது, பிரசங்கிக்கக்கூடாது, கிறிஸ்தவங்களாம் வெளியே போகணும்னு என்ன பண்ணியாச்சு, அனுப்பியாச்சு. ஆனால் கிறிஸ்தவர்கள் வாழுகிறதான வாழ்க்கையை பார்த்து அநேகர் என்ன பண்ணுறாங்க, தேவன் என்ன பண்ணுறாங்க, தேடுறவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நம்முடைய தேசத்தில் பார்க்கும்போது கூட முந்தைய போல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, போய் யாருக்கும் ட்ராக்ஸ் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. முந்தைய போய் நீங்கள் போய் வேறு ஏதாவது பைபிள் நீங்கள் போய் வேறு ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறத பார்த்து மூணாவது ஆள் பார்த்து என்ன பண்ணலாம், நம்ம தேசத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு என்ன பண்ணியிருக்காங்க, சில இடத்துல இப்படி ரூல் கொடுங்க. ஆனால் ஒரு காரியத்தை வந்து யாருனால என்ன பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. There is one thing which people cannot hinder us from. என்னது, கர்த்தருக்காக சாட்சியாக வாழுகிறதாக. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல என்னவா இருங்க, உண்மையாக இருங்க. படிக்கிற இடத்துல என்னவா இருங்க, உண்மையாக இருங்க. கேட்கும் போது என்ன சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை, அதுக்காக நான் என்னவா இருக்கேன், சாட்சியாக. இந்த மாதிரி சுவிசேஷம் பில்லி கிரஹாம்னால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இல்லைன்னா நம்ம தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் மோகன் சீலராசராகணும், பால் தினகராகணும், அவங்க சொல்லுகிறதான சுவிசேஷத்தோட, அவங்க நடத்துகிறதான இவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங்கோட பவர்ஃபுல்லான பிரசங்கம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்கட்டும், அவர்களுக்கு வித்தியாசமாக ஒளியின் பிள்ளைகளாக. ரெண்டாவதாக, இந்த இருளிலிருந்து ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறதான தேவனின் புண்ணியங்களை நாம் என்ன பண்ணுவோம், விளங்க முடியும், அறிவிக்கிறவர்களாக இருக்கும். Declare the praises of the one who has brought you from darkness into his marvelous light. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்க, அந்த கடைசி பாகத்தை வாசிங்க. அந்த காலத்தில் இருந்து உங்களை ஆச்சரியமான வெளிச்சத்தில் கொண்டு வந்ததான தேவனின் புண்ணியங்களை நீங்க என்ன பண்ண வேண்டும், அறிவிக்கும்படியாக தேவன் உங்களை என்ன வச்சிருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற்றி ராஜரிக ஆசாரிய கூட்டர்களாக தேவன் உங்களை மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. 2 காரியத்தை தேவன் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறவர்களாக இருக்கிறார். தேவன் நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை பண்ணியிருக்கிறார். என்னது, இருளாக இருக்கிறதான உன்னுடைய வாழ்க்கையை நான் வெளிச்சமாக நான் மாற்றுகிறவனாக இருப்பேன். உன்னுடைய நீதியை பட்ட பகலை போல மாற்றுகிறவனாக இருப்பேன். உனக்கு வேண்டியதான ஆரோக்கியம், ரெஸ்டோரேஷன், ஹீலிங்கை நான் உனக்கு கொடுக்கிறதாக இருப்பேன். வாழுகிறதான நீ கர்த்தர் விரும்புகிறதான தேவனுடைய பிள்ளையாகிய வெளிச்சத்தின் பிள்ளையை போல வாழுகிறவனாக இரு. ரெண்டாவதாக, கர்த்தரின் புண்ணியங்களை அறிவிக்கிறவராக. இயேசுவார் அதற்காக தான் மத்தியின் சுவிசேஷத்தில் எப்படி சொன்னார், என்னது, நீங்கள் நாம் என்னவா இருக்கிறீங்க, உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க, நீங்க நாம உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்க. உப்பு சாரமற்று போனால் இந்த உப்பை வேற வச்சு எதை வச்சு சால்ட்டியாக மாற்ற முடியும். உப்புக்கு தன்னுடைய தன்மையை இழந்து விட்டால் இந்த உப்புக்கு வேற ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதபடி ஜனங்களால் மிதிக்கப்படும்படியாக நிலத்தில் கீழே தான் என்ன பண்ண வேண்டும், போட்டுறதாங்க. பிகாஸ் தேர் இஸ் நத்திங் எல்ஸ் விச் கேன் கிவ் த எசன்ஸ் ஆஃப் சால்ட். அந்த உப்புக்கு இருக்கிறதான எசன்ஸு உப்புல தான் என்ன பண்ண முடியும், போட முடியும். அப்படி தானே நீங்கள் சாம்பாருக்கு இல்லைன்னா குழம்புக்கு உப்பு போடும்போது நீங்கள் போடுற உப்புக்கே அந்த சால்ட்டி டேஸ்ட் இல்லைன்னா வேறு எப்படி நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த உப்புக்கு வேறு எக்ஸ்ட்ரா அடிஷனம்னால பண்ண முடியாது. அதான் இயேசுவான சொல். வெளிச்சத்துக்கு இருளான உலகத்தில் வெளிச்சமாக இருக்க வேண்டியதான நீங்கள் மலையின் மேலே இருக்கிறதான பட்டணமாக இருக்கீங்க. அநேகர் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த வருஷத்தில் தேவனத்தில் ஒரு தீர்மானத்தை நாம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். ஒளியின் பிள்ளையாக நான் என்ன பண்ணுவேன், வாழுகிறதாகும். உம்முடைய புண்ணியத்தை நான் என்ன பண்ணுவேன், அறிவிக்கிறவர்களாக. நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை கொண்டு இன்று காலையில் எங்களோடு பேசுனீங்களே, நன்றி ஆண்டவரே. தேவனே, உம்முடைய வெளிச்சத்தை எங்கள் மேலே பிரகாசிக்கும்படியாக செய்ததான தேவனே ஆண்டவரே, இருளான உலகத்தில் அநேகருக்கு ஆண்டவரே நாங்கள் வெளிச்சமாக இருக்கும்படியாக எங்கள் அழைத்ததான தேவனே
கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படியாக கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆண்டவரே தேவனே, உம்முடைய புண்ணியங்களை அறிவித்து அநேகரை இருளின் ராஜ்யத்திலிருந்து உம்முடைய வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக கர்த்தாவே உதவி செய்யுங்க. அநேகரை உம்முடைய சபையில் சேர்க்கும்படியாக ஆண்டவர் உம்முடைய கருவியாக இருக்கும்படியாக உதவி செய்யுங்கள். கர்த்தாவே எங்களுடைய இருளை வெளிச்சமாக மாற்றுகிறதான தேவனே, கர்த்தாவே என்னுடைய இந்த வருஷத்தில் நீங்கள் எங்களுக்கு முன்பதாக போய் கர்த்தாவே எங்களுக்கு நீதிபரரே ஆண்டவரே எங்களுக்கு வேண்டியதான காரியத்தை நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இருளான உலகத்திலே எங்கள் விளக்கை ஏற்றுகிறதான தேவனே, இருளை பிரகாசிக்கும்படியாக செய்கிறதான தேவனே, எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் போகும்போது எங்களுடைய வலது கரத்தை நீங்கள் பிடித்து கொண்டு Lord, you lead us. Lord, you would be the torch bearer in our life. எங்கள் விளக்கை ஏற்றுகிறவராய் நீர் இருங்கள். ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு வேண்டியதான நியாயத்தை, எங்களுக்கு வேண்டியதான நீதியை, எங்களுக்கு வேண்டியதான உயர்வை, நன்மை உம்மிடத்தில் தான் வரும் என்று உம்முடைய கரத்தை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே நீரே எங்களுக்கு செய்யுங்கள். ஆண்டவரே கர்த்தாவே நீர் இந்த வருஷத்தில் வேண்டியதான காரியத்தை செய்யுங்க. உண்மையை நாங்கள் நம்புகிறோம், உண்மையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.